நேபாளில் அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஹூ இஸ் ஜென்சி? ஜென்சி பசங்கன்னா யாரு? கவர்மெண்ட் அப்படி என்னதான் அனௌன்ஸ் பண்ணுச்சு? பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், மினிஸ்டருங்கெல்லாம் ரிசைன் பண்ண காரணம் என்ன? போராட்டத்துக்கு இவங்க எல்லாரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க? இவங்களோட கோரிக்கை என்னென்னலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், நேபாள் எங்கே இருக்குன்னா இந்தியாவோட பார்டர் லைனில் இருக்குது நேபாள். நேபாளில் மொத்தம் எத்தனை தொகைன்னா 3 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன கண்ட்ரி, ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க நேபாளில் ஒரு கடந்த 10 நாளாக என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நேபாள் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26 ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் டிக்டாக் ஸ்டார்டிங்கில் பேன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் 26 ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின், ஸ்னாப்சாட், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த மாதிரியான 26 ஆப்புங்களை கவர்மெண்ட் வந்து நேபாளில் பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, ஜென்சி பசங்களாம் மீம் கிரியேட் பண்ணி கவர்மெண்ட்டை இன்சல்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பசங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி 26 ஆப்பை அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜென்சி பசங்க அப்படின்னு யாருன்னா ஒரு 15 வயசுல இருந்து 28, 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் ஜென்சி பசங்க. ஐ மீன் யூத் பசங்க, சின்ன பசங்க, ரொம்ப ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அந்த மாதிரி பசங்க தான் ஜென்சி பசங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன மீம் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அது என்ன மீம்னா, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நல்லா லஞ்சம் வாங்கி அவங்களோட ஃபேமிலி நல்லா காசு பணமெல்லாம் சேர்த்து அவங்களுடைய பசங்கள்லாம் நல்லா ஹை ரேஞ்சில் ரிச் பர்சனாக இருக்காங்க. பட் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றுமே இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன மீமில் கிரியேட் ஆனதுதான் இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு காரணமே. செப்டம்பர் 4 அப்போதான் கவர்மெண்ட்ல வந்து 26 ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க. 2-3 நாள் கழிச்சு செப்டம்பர் 8 ரொம்ப மிகப்பெரிய போராட்டம் நடக்குது நேபாளில். நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்ல, அந்த மாதிரி அங்க இருக்கிற இளைஞர் பசங்க போராட்டம் நடத்துறாங்க. நீங்க எப்படி எங்களுடைய சோஷியல் மீடியாவில் பேன் பண்ணலாம்? எந்த ரைட்ஸ் இருக்கு? நான் ஒரு சின்ன மீம் கிரியேட் பண்ணி எங்களுடைய விருப்பத்தை சொன்னோம், அதுக்காக நீங்க பேன் பண்ணிடுவீங்களா அப்படின்னு. அப்போ எங்களுடைய உரிமையை சொல்றது கூட எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு பசங்க எல்லாரும் போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 26 ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க. பட் டிக்டாக்ன்ற ஒரு ஆப்பை மட்டும் அவங்க வந்து பேன் பண்ணாம விட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் அதுல ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள், நீங்க ஏன் இவ்வளோ போராட்டம் பண்றீங்க, இந்த போராட்டத்தெல்லாம் கை விட்டுருங்க, உங்களுக்கு இந்த ஆப் தானே முக்கியம், நாங்க வந்து 26 ஆப்பையும் அன்பேன் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு சோஷியல் மீடியா தானே முக்கியம், சரி ஓகே நான் உங்களுக்கு கொடுத்துறோம், ஸோ ஓகே நீங்க வந்து போராட்டம் பண்ணாம விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாவும் மாறி இருக்கு. என்னன்னா, அந்த ஆப்ல 26 ஆப்பும் ஓபன் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ எல்லா மக்களையும் இதுல ஒன்னா திரண்டு எல்லா ஆப்லயும் ஒவ்வொரு ஆப்லயும் எல்லா மக்களும் ஒன்னா திரண்டு இந்த போராட்டத்தை ரொம்ப மிகப்பெரிய போராட்டமா மாத்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஜென்சி பசங்க ரொம்ப ஹம்பிளா தான், யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வர ரொம்ப அமைதியா தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தண்ணி அடிக்கிறது, புகை போடுறது, அப்புறம் லத்தியால அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காங்க. எந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எங்களோட போராட்டம் வந்து ஒழியாதுன்னு சொல்லி பசங்க எல்லாரும் இன்னும் அதிகமா தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த கவர்மெண்ட் ஓகே போலீஸ் வந்து செட் ஆகல, அதனால ஆர்மியை கூட்டிட்டு வராங்க. ஆர்மியில இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்த உடனே 20 பேரை ஸ்டூடெண்ட்ஸ் சுட்டு தள்ளியிருக்காங்க. 100க்கு மேற்பட்டோர் ரொம்ப காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இதை பார்த்த பசங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் எங்களுடைய போராட்டத்தை நாங்க கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கோம், நீங்க யார் இந்த மாதிரி வந்து வந்த உடனே 20 பேரை சுட்டு தள்ளுறீங்க, 100க்கு மேற்பட்ட அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நீங்க எப்படி இது மாதிரி எல்லாம் பண்ணலான்னு உங்களுடைய போராட்டத்தை வேற மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, எரிக்கிறாங்க. நீங்க யார் எங்களை வந்து அடிக்கிறதுக்கு, பசங்களை அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் அப்படியே ரொம்ப எரியுது. எல்லாமே இப்ப நேபாள எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ இந்த 26 ஆப்பை பேன் பண்ணதுனாலே இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்களா? நோ, அதனால மட்டும் இல்லை. இது இஸ் ஜஸ்ட் ஆரம்ப புள்ளி தான். ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளி தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னே என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, கவர்மெண்ட்லேருந்து லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாருமே பயங்கரமா லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பெர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாத்துக்குமே லஞ்சம். கவர்மெண்ட்ல என்ட்ரு ஆனாலே லஞ்சம் 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 கேட்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, வேலை வாய்ப்பே இல்லை, வேலை வாய்ப்பே சுத்தமா எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட போராட்டம் ரொம்ப நல்ல போராட்டம். கவர்மெண்ட்ல லஞ்சம் வாங்குற பசங்க ரொம்ப ராயலா இருக்காங்க, ரொம்ப பார்ட்டி, எக்ஸ்பென்சிவ் கார் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறாங்க. இதை பார்த்த சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பலனுமே இல்லை, இவங்கெல்லாம் லஞ்சம் தான் வாங்குறாங்க, இவங்கெல்லாம் எப்படி ஹாப்பியா இருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு கோபம் இருந்து பார்த்த ஜென்சி பசங்க வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து
சோஷியல் மீடியால போடுறாங்க. இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்காத கவர்மெண்ட் சர்வன்ட் நீங்க எப்படி எங்க பசங்களை பேசலாம், நீங்க எப்படி சோஷியல் மீடியால இந்த மாதிரி எல்லாம் மீம் கிரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு பேன் பண்ணாங்க. அப்பொழுதுதான் வேற லெவல் போராட்டமே நடத்தினாங்க யங்ஸ்டர்ஸ். இந்த போராட்டத்துல பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாருமே ரிசைன் பண்ணி ஓடி போறாங்க. பார்லிமெண்ட்டை கொளுத்துறாங்க, அவங்க ஹோம் மினிஸ்டர் வீட்டை கொளுத்துறாங்க, பிரைம் மினிஸ்டரோட வீட்டை கொளுத்துறாங்க, பிரசிடென்ட்டும் ஓடியே போயிட்டாரு, நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு புது ஆட்சி வரணும், புதுசா நாங்க நேபாள உருவாக்குறோம், லஞ்சம் வாங்காத கவர்மெண்டா இங்க ஆட்சி புரியணும். முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெப்போட்டிசம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீ கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ற, நீ ஒர்க் பண்ணிட்டு பிறகு உன் பையன் ஒர்க் பண்ற, உன் பையன் ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட பையன் அந்த மாதிரி இருக்கவே கூடாது கவர்மெண்ட்ல, அந்த மாதிரின்னு ஒரு கோரிக்கையும் விட்டுறாங்க. நாடே இங்க ரொம்ப நாசமா போயிட்டு இருக்கு. பொருளாதாரத்துல ரொம்ப கம்மியா இருக்கும், வேலை வாய்ப்பும் இல்ல, பைனான்சியலா ரொம்ப கம்மியா இருக்கு. பட் நீங்க வந்து நெப்போட்டிசம் பண்ணிட்டு லஞ்சம் வாங்கிட்டு ரொம்ப ஃபேன்சியா இருக்கிறீங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் வேலை இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் எந்த வேலையும் இல்லாம இருக்கோம், ஆனா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க அவங்க மட்டும் லஞ்சம் வாங்கிட்டு ஃபேன்சியா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறாங்க, இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பசங்க எல்லாம் சொல்றாங்க. லஞ்சம் வாங்காம எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நெப்போட்டிசம் எல்லாம் பண்ணாம நல்லா படிச்சவனுக்கு நல்ல வேலையும், படிக்கிறவங்களுக்கு நல்ல கல்வியும், மருத்துவ வசதிகள் இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாருமே அங்க போராட்டம் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, ஒரு யூத் மெம்பர்ஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்னு நேபாளில் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு, எல்லா இடமும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே, பிரைம் மினிஸ்டர்லாம் ஹெலிகாப்டரில் ஓடியே போயிட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணி பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே போயிட்டாங்க. புது ஆட்சி எங்களுக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் போராட்டம் தொடர்ந்து தான் இருக்கு. எப்படி அவங்க வந்து மீண்டு வருவாங்க, இந்த போராட்டத்துல இருந்து எப்படி மீண்டு வருவாங்க, என்னெல்லாம் சொல்லி கவர்மெண்ட் வந்து எங்களை சமாதானப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. யாரையும் ரொம்ப அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. சின்ன பசங்க தானே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யாரையும் ரொம்ப அசால்ட்டாவே நினைக்க கூடாது. அவ்வளோ பெரிய கவர்மெண்டாலேயே சின்ன பசங்களை அடக்க முடியல. அவங்க அடக்க ரொம்ப பெருசா தான் வராங்களே தவிர அவங்க அடங்கி போகவே இல்லை. எங்க கிட்டதான் போலீஸ் இருக்கே, ஆர்மி இருக்கு, இதை தாண்டி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சவங்களே ஆர்மி போலீஸும் ஓட விடுறாங்க. எல்லாரும் ரொம்ப தைரியமா இருக்காங்க, எதுக்கும் யாருமே பயப்படாம எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத எல்லாரும் தைரியமா உறக்க சொல்லிட்டு இருக்காங்க. நேபாளில் எல்லாரும் தைரியமா முன்னாடி போறாங்க. அவங்க தண்ணி அடிச்சாலோ ஷூட் பண்ண வந்து நின்னாலுமே தைரியமா முன்னாடி போறாங்களே தவிர அவங்க ஒரு இதுவும் எங்களுக்கு பயமா இருக்குன்னு ஓடி வரவே இல்லை. போட்டோஸ்லயே பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் எல்லாம் வேற மாதிரி எரிச்சு விட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே எரிச்சு தனித்தனியா தூளா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு நேபாள். ஸோ மக்களை, இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பசங்கள்லாம் செஞ்சது தப்பா சரியா, கவர்மெண்ட் செஞ்சது தப்பா சரியா என்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க்யூ.